பா சித்தியா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லு சித்தி. தேவிமா, அந்த ஆள் வந்துட்டான்டா. எந்த ஆளு எங்க வந்துட்டான்? அதான் அவன், அந்த கொலைகாரன் வெளியில வந்துட்டான்டா. சி, என்ன உளர்ற? கனவு கிணவு கண்டியா? ஐயோ, நிஜமா தான் சொல்றேன் தேவி செல்லம். என்ன ஃப்ராடு பண்ணனும் தெரியல, எப்படி பண்ணனும் தெரியல, வெளியில வந்துட்டானா. என்ன சொல்ற சித்தி? எப்படி? அதான்டா எனக்கும் தெரியல. வெளியில வந்ததும் ராஜேஷ பார்த்து மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மிரட்டி இருக்கான்டா. இங்க பாரு, அவன் சும்மாவே பிரச்சனை பண்ணுவான். இப்ப ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்திருக்கான். போலீஸ்ல மாட்டி விட்ட கோவத்துல அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலடா. என்னால நம்பவே முடியல சித்தி. எப்படி வெளியில விட்டாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ள அடிச்சார்ல, அதனால மாப்பிள்ள மேலே அவன் கோவத்துல தான் இருப்பான். கொஞ்சம் மாப்பிள்ளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுடா. இங்க பாரு, அவரை தனியா எங்கேயும் அனுப்பிடாத. கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. நான் போனை வச்சிடுறேன். உங்கள் KTVயில் சூப்பர் ஹிட் இரவு காட்சி இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க சார்? சம்பிரதாயமா சொல்லணும்னா நல்லா இருக்கேன்னு தான் சொல்லணும். ஆனா அது போய். என்னாச்சு சார்? நீங்க வந்து சிதம்பரத்தை பார்த்து பேசிட்டு போனதுக்கு பிறகு அவன் ரொம்ப பயந்துட்டான். இந்த கதையை படமா எடுக்கணுமான்னு யோஜனையே பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரிதானே, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்லும் போது தப்பு இல்ல, அதையே நாங்க சொல்லும் போது தப்பா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சரியா புரியல. அதுல தப்பே இல்ல. எதுல தப்பு இல்ல? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்களே, அதுல தப்பே இல்ல. ஏன்னா 60 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்டா இருக்கிற சிதம்பரத்துக்கே பல நேரங்கள்ல நான் பேசுறது புரியறது இல்ல. இப்போ உங்களுக்கு நான் பேசுறது புரியாம இருக்கிறதுல தப்பே இல்ல. இததான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றீங்களா? சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நானும் சிதம்பரமும் கதிரை பார்த்து இந்த விஷயத்தை சொன்னோம். உடனே கதிர், சரி நான் இந்த படத்தை நிறுத்திட்டு வேற படம் ஆரம்பிக்கிறேன், அதுல நடிக்கிற ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் என்ன காதலிச்சா அந்த படத்தையும் நிறுத்திடுவா. இப்படி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன காதலிச்சா அப்போ ஒவ்வொரு படத்தையும் நிறுத்திக்கிட்டே இருக்க முடியுமான்னு கதிர் கேட்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன சார் சொன்னீங்க? காதல் மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த கதையே பிரச்சனை தான் சொன்னேன். சரியாதான் சொல்லிருக்கீங்க. அதுக்கு கதிர் சொல்றாரு, இந்த பொம்மலாட்ட கதையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேன். என்னுடைய காதல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் தேவி என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டா. இப்ப இந்த படத்தை நிறுத்திட்டா நான் காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா? குடும்பமா சினிமாவா அப்படின்னு பிரச்சனை வந்ததுன்னா நான் சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சார் பண்றது? நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நானா சார்? இதுல நான் என்ன பண்ண முடியும்? முடியும், நீங்க நினைச்சா நிச்சயமா முடியும். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அது இதுக்கு மேல நாங்க கதிரை கம்பல் பண்ண முடியாது, அப்புறம் அது பிரச்சனை ஆயிடும். அதனால சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்க பொண்ணை இந்த படத்துல இருந்து தூக்க முடியாது. அப்படி தூக்கினாலும் கதிர் கோவப்படுவாரு. அம்மா, உங்க பொண்ணோட லவ் ஃபெயிலியர் ஆனதுனால தானே அவ கதிரை காதலிக்கிறா.
உங்க பொண்ணோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவ கதிரை மறந்துடுவா இல்ல? புரியல. அதாவது உங்க பொண்ணு காதலிச்ச அந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சா அவங்களுக்குள்ள மறுபடியும் காதல் மலரும் இல்ல, அதைத்தான் சொன்னேன். என்ன சார் நீங்க புதுசா சொல்றீங்க? இதெல்லாம் சரி வராது சார். ஐயோ, நான் ஒன்னும் புதுசா சொல்லல, உங்க பொண்ணோட பழைய காதல் தான் சொல்றேன். இப்போ கதிரை காதலிச்சு அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பதிலா காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? நான் கொஞ்சம் யோசிக்கணும் சார். டைம் கொடுங்க கொஞ்சம். நீங்க யோசிக்கணும், நீங்க நல்லா யோசிக்கணும். நீங்க யோசிக்க ஆரம்பிச்சதே எனக்கு போதும். அப்ப நான் வரட்டுமா? ஐயோ, என்ன சோட்டா இப்படி பண்ணிட்டு சோட்டா? என்ன சார், நீங்க தானே சார் கொலை பண்ண சொன்னீங்க? நான் தான் கொலை பண்ண சொன்னேன். தேவி, நீ எங்க இருக்கியா? தேவி, ஏய், சரியா போச்சு. வீடு முழுக்க நீ எங்கன்னு தேடிட்டு இருக்க, நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க? தேவி, ஏய், என்னாச்சுமா? என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னன்னு கேக்குறேன்ல. என்னம்மா என்னாச்சு தேவி? ஏய், சொன்னா தானடி எனக்கு தெரியும். அம்மா, மா, இதோ வரேன்ப்பா. என்ன தேவி, என்ன யாரா ஏதாவது சொன்னாங்களா? என்னப்பா? என்னம்மா, என்னாச்சு இவளுக்கு? இவ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. என்னாச்சு இவளுக்கு? நீங்க ஏதாவது அவளை சொன்னீங்களா? தேவி, என்னம்மா? ஏய், என்னாச்சு? என்ன தேவி, என்னாச்சு உனக்கு? கதிர், அந்த நட்ராஜ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டானா? எப்படி வந்தா, என்ன பண்ணானே தெரியல. எப்படி கதிர், அவன் தானே கொலை பண்ணா? எப்படி எப்படி அவனை வெளியில விட்டாங்க? யார் சொன்னா? சொல்லு, உனக்கு யார் சொன்னா இத? சித்தி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏதோ ஃப்ராட் பண்ணி தான் வந்திருப்பான். வந்த உடனே சும்மா இல்ல, ராஜேஷை கூப்பிட்டு மிரட்டி இருக்கான். அந்த மல்லிகாவை கல்யாணம் பண்ணக்கூடாது நீன்னு. என்ன கதிர் இதெல்லாம்? கதிரு, அந்த கொலைகாரனை எப்படிடா வெளியே விட்டாங்க? தெரியலம்மா. ஆனா அவன் வெளியில வந்தது நல்லதுக்கு தான். அந்த நடராஜன் என் கையால தான் சாகணும்னு அவன் தலையில எழுதியிருக்கு. விதிய மாத்த யாரால முடியும்? ஷோ, என்னவோ இதெல்லாம் நல்லதுக்காகவே எனக்கு தோணல. அந்த நட்ராஜன் யாரையுமே நிம்மதியா விட்டதில்ல. ராஜேஷ் கல்யாணத்தை நடத்த விட மாட்டான். அப்பாவால நிம்மதியா இருக்க முடியாது. மொத்தத்துல நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்க போறோம் குடும்பமே. அவனுக்கெல்லாம் அந்த கடவுள் தான் கூலி கொடுக்கணும். கண்டிப்பா அவன் ஒரு நாள் அனுபவிப்பான் தேவி. கடவுள் என்னமா கூலி கொடுப்பாரு? தெய்வம் என்ன கூலி கொடுக்கும்? கடவுள்னு ஒருத்தர் உண்மையிலேயே இருக்காருன்னு இன்னமும் நீங்க நம்புறீங்களா? அப்படியே கடவுள்னு ஒருத்தர் உண்மையிலே இருந்தாலும் வேடிக்கை பார்க்கறத தவிர்த்து வேற எதையும் அவர் பண்றதில்ல. எவ்வளவு அராஜகங்கள் நடந்தாலும் அவர் நேர்ல வந்து நிக்க போறதில்ல, அநியாயங்களை தட்டி கேட்க போறதில்லைங்கிற தைரியத்துல தானமா நடராஜ மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன். எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கணக்கு இன்னும் முடிக்காம பாக்கி இருக்கு.
அந்த கணக்கை முடிக்க போறேன். உன் சித்தப்பனை பார்க்க போறேன். அவன் அநியாயமா கொலை பண்ண முருகேசனுடைய வாரிசு இன்னும் உயிரோடத்தான் இருக்கான். அவன் அப்பனை கொலை பண்ணதுக்கு அவன் பழி வாங்குவான்னு அவனுக்கு தெரிய வைக்க போறேன். நான் அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு அவனை கொன்னு இருக்கணும். அதிர்ஷ்டம் அவன் பக்கத்துல இருந்ததுனால அன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு அவன் தப்பிக்க முடியாது. அவனை நான் இந்த கையாலேயே அடிச்சு கொலை பண்ண போறேன். இல்ல இங்க பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க. கையெடு தேவி. சொன்னா கேளுங்க கதிர். தேவி கையெடு. கதிர் புரிஞ்சுக்கங்க கதிர். தேவி சொன்னா கேளு, கைய விடு. ப்ளீஸ் கதிர், அப்பா பாத்துப்பாரு கதிர், நீங்க கொஞ்சம் என்ன பார்த்து பாரு. அன்னைக்கு அவன் என் குடும்பத்தோட நிம்மதி அழிச்சான். இப்ப அவன் உங்க குடும்பத்தோட நிம்மதி அழிக்க போறான். இப்படியே விட்டு இருந்தா ஒவ்வொருத்தரையும் நிம்மதி எல்லாம் பண்ணுவான். அவனை நான் விட மாட்டேன். இல்ல கதிர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, பொறுமையா இருங்க. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நீங்க விடுங்க, நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம். நீ விடு தேவி, விடு. என்ன கதிர் ப்ளீஸ் விடு தேவி. கதிரு, என்ன கொலை பண்ண போறியா சொல்லு. அப்புறம் அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எப்படிமா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? மறந்துருச்சா? பழசெல்லாம் மறந்துருச்சா? என்னால மறக்க முடியல. வாழ வேண்டிய வயசுல உங்களை விதவையாக்கி அழவிட்டானே, அதை என்னால எப்படி மறக்க முடியும்? நான் வளர்ந்துட்டு இருந்த வயசுல அப்பா இல்லாம தவிக்க விட்டானே என்ன, அதை என்னால எப்படி மறக்க முடியும்? எல்லா பாவத்தையும் அவன் பண்ணிட்டு இன்னைக்கு பத்திரமா வெளியில வந்து சுதந்திரமா சுத்துவான். அவனை கடவுள் ஒரு நாள் பழி வாங்கும், பாத்துக்கும், நியாயம் கேட்கும். என்னால எப்படி அவனை விட முடியும்? நான் விட மாட்டேன். கதிரு, என்னடா பேசுற? உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குடா. பாருங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. அந்த ஆளை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்கீங்க. அந்த ஆளுக்கு அந்த கோவம் இன்னும் போயிருக்காது. அப்பா இருக்காரு, சந்தோஷ் இருக்கான். போலீஸை வச்சு எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. நீங்க பொறுமையா இருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவன் கோவப்பட்டா என்னடி பண்ணுவான்? உன் சித்தப்பனுடைய கோவம் என்ன பண்ணும்? ஏய், நீங்க எல்லாம் வேணும்னா அந்த ஆள புலிய பாக்குற மாதிரி பார்த்து பயப்படுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சாக்கடையில் இருக்கிற எலியை விட கேவலமானவன். அவனெல்லாம் அழிச்சு கொல்லணுடி. அந்த நடராஜன் இருக்கானே, அவன் அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சி கொழுக்கிற மூட்டை பூச்சி மாதிரிடி. அவனை இதுக்கு மேலே விட்டு வைக்க கூடாது. ஒரேடியா நசுக்கி கொல்லணும். இன்னைக்கு நான் அதை செய்யறேன். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். தேவி சொன்னா கேளு, விடு தேவி. கதிர் கோவப்படாம கேளுங்க. தேவி சொன்னா கேளு, கையெடு. நான் விட மாட்டேன். என்ன விடு? நீ வெளியில போக கூடாது. தேவி விடு. கதிர் ப்ளீஸ். தேவி விடு தேவி. கத்தத விட்டுட்டு தேவி என்ன போக விடு. விடு தேவி. கதிர் ப்ளீஸ். கதிரு, சொன்ன கேளு. நீ கொலைகாரன் ஆயிடாத. வேண்டாண்டா. முடியாதுமா, முடியாது. இன்னைக்கு என்ன யார் தடுத்தாலும் சரி, அவனை விடுற மாதிரி இல்ல. நான் போய் அந்த நடராஜனுடைய தலையை வாங்காம வர மாட்டேன். ஐயோ கதிர், அத என்ன அத்தது? இப்படி அவர் அவசரப்பட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. தேவி, நீ முதல்ல சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே பண்றேன். ஹலோ சந்தோஷ், சந்தோஷ், கதிர், கதிர் நான் சொல்ல கேட்காம பயமா இருக்கடா. கதிர், என்னாச்சு? ஏன் அழுற? கதிருக்கு என்ன? சந்தோஷ், அந்த நட்ராஜ ஜெயில விட்டு வெளியில வந்துட்டான்னு கேள்விப்பட்டோடு அந்த ஆளு கொல்லறதுக்காக இவரு சொல்ல கேட்காம கிளம்பி போறாருடா. சந்தோஷ், சந்தோஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். சரி சரி, நீ பயப்படாத. அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. சரி சரி, நான் அழல. நீ தயவு செஞ்சு நீ கிளம்பி போ, இப்பவே கிளம்பி போ. சரி, நான் போறேன். எங்கடா நடராஜன்? எங்க அவன்? வெளியில வந்துட்டானா?
ஆமாம் சார். வந்துட்டாரா சார் அவரு? என்னது வந்துட்டாராவா? என்ன ஏன் உனக்கு தெரியாதா? அவன் வெளியில வந்து உனக்கு தெரியாதா? சொல்றா. நான் போல சார். உட்காரா உட்காரா. அந்த நடராஜன் தான் என் அப்பாவை கொலை பண்ணாங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா இல்லையா? சார் தமிழ்ல பேச உனக்கு புரியாதா? இதால அடிச்சு உன் மண்டைய உடைச்சா உனக்கு எல்லா விஷயமும் புரியும்டா. சொல்லு. நடராஜன் தான் என் அப்பாவை கொலை பண்ணாங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா இல்லையா? தெரியாது சார். தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். தெரியாது சார், ரொம்ப லேட்டா தான் எனக்கு. ஓ சோ உனக்கு தெரியும்? தெரியும் சார். அப்போ நீயும் அந்த நடராஜனும் சேர்ந்துதான் கூட்ட திட்டம் போட்டு என் அப்பாவை கொலை பண்ணிருக்கீங்க இல்ல? ஐயோ, நான் இல்ல சார். அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சார். அந்த காலத்துல நடராஜ் சார் எனக்கு பழக்கமே இல்ல சார். ஏண்டா நீ சிதம்பரம் சாருடைய கம்பெனி ஆடிட்டர் தானே? ஆமா. சம்பளம் வாங்கினல அவர்கிட்ட. சொல்லு, வாங்குறல அவர்கிட்ட? ஆமா சார். வாங்கின சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்க வேண்டாம்? சம்பளத்தை சிதம்பரம் சார் கிட்ட வாங்கிக்கிட்டு விசுவாசத்தை அந்த வெத்து வெட்டு நடராஜனுக்கு காமிச்சிருக்கியா? டேய், நீ நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த நடராஜன் ஒரு கொலைகாரங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே நீ அந்த விஷயத்தை சிதம்பரம் சார் கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். நீ சொன்னியா? சொல்லல. மனசாட்சிங்கிறது உனக்கு இருந்துச்சுன்னா நீ அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை போலீஸ் கிட்டயாவது சொல்லி இருந்திருக்கணும். நீ அதையும் பண்ணல. இது ரெண்டையும் நீ பண்ணலனாலும் குறைஞ்சபட்சம் அந்த நடராஜனை விட்டு விலகியாவது போயிருந்திருக்கணும். நீ அதையும் பண்ணல. அவன் ஒரு கொலைகாரன்னு உனக்கு நல்லா தெரிஞ்ச பிறகும் அவன் செஞ்ச எல்லா தப்புக்கும் அவன் கூட நின்னு ஜால்ரா தட்டிட்டு இருந்த அப்படின்னா உனக்கும் அந்த கொலையில நிச்சயமா பங்கு இருக்கு. நடராஜனை மட்டும் கொன்னா பத்தாதுடா, உன்னையும் சேர்த்து கொல்லணும். உன்னையும் சேர்த்து கொல்லணும்டா. இல்ல சார், இல்ல சார், தப்புதான் சார். இனிமே நடராஜன் கூட நான் பழகவே மாட்டேன் சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இனிமே தப்பு பண்ண மாட்டேன் சார். இங்க பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன்னை நான் எதுவும் பண்ணாம இருக்கணும்னா நீ உண்மையை என்கிட்ட மறைக்காம சொல்லணும். சொல்லுவியா? சொல்லுடா. எங்க அவன்? எங்க அவன்? இங்க வரல சார். எங்க இருக்கானான்னு நான் கேட்கல, எங்க இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாது சார். பொய் சொல்லாத சார். சத்தியம் பண்ண தெரியாது சார். நடராஜ் சார் ரிலீஸ் ஆனப்போ நான் அங்க போகவே இல்லை சார். நாயுடு அழைச்சிட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன் சார். நாயுடு? எங்க பாராட்டிட்டார். சின்ன வயசுலயே என் அப்பாவை கொன்னு என்ன தகப்பன் இல்லாத பிள்ளையாக்கி, என் தாய விதவையாக்கி, அந்த கொலைப்பழிய சிதம்பரம் சார் மேல போட்டு என் அம்மாவையும் என்னையும் பிரிச்சு என்னையும் என் ஒய்ஃப் தேவியையும் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அந்த சகுந்தலாவை கூட்டிட்டு வந்து டிராமா பண்ணி சந்தோஷ் வாழ்க்கையிலையும் பாரதி வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை பண்ணி என் குடும்பத்து நிம்மதியும் சிதம்பரம் சாருடைய குடும்பத்துடைய நிம்மதியும் நாசப்படுத்தி, இதெல்லாம் பத்தாதுன்னு பாரதியுடைய வயித்துல வளர்ந்த குழந்தையை அழிக்கிறதுக்கு பாரதியுடைய தங்கச்சிய வச்சே பிளான் பண்ணா. எல்லாத்துக்கும் மேல எந்த பாவமும் செய்யாத அவங்க 2 பேரையும் தற்கொலை வரைக்கும் தூண்டுனா. இப்படி அந்த நடராஜன் செஞ்ச சதி எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடுக்கிக்கிட்டே போலாம். அவன் ஆடிட்டான், ரொம்ப ஆடிட்டான். தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டான். அவனை தட்டி சாய்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் கதைய ஒரேடியா முடிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன்.
பொம்மலாட்டம்